இந்த கொஸ்டினை பாருங்கள். குருநானக் குறித்து தவறான ஒன்றை தேர்வு செய்து கொடுத்துருக்காங்கல்ல. குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்தை முக்கியத்துவம் கொடுத்தார். ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட் இது. குருநானக் குரான் மீதும் சரிங்களா வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தான்னு கொடுத்துருக்கு. தவறான ஸ்டேட்மெண்ட். ஸ்கூல் புக்கில் எடுத்து காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. குருநானக் கர்மாவை நம்பினார், குருநானக் சாதி முறையை எதிர்த்தார் அப்படிங்கிறதா சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கேட்டால் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பஞ்சாபில் உள்ள லாகூர் மாவட்டத்தில் தால்வாண்டி என்ற இடத்துல 1469 பிறந்த குருநானக் இளவயதிலே சமயநீர் நாட்டம் கொண்டவர். கபீரை தமது குருவாக ஏற்றுக்கொண்டார். கடவுள் ஒருவரே, அதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. சுல்தானிய காலத்திலிருந்து இந்து முஸ்லீம் வெறுப்பை தனித்தும் பொருட்டு பக்தி கொள்கையை வகுத்து கொண்டார். அதன் அடிப்படையில் பிற்காலத்தில் சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தார். இந்து புராணங்களையும் இஸ்லாமிய புனித குரானின் கருத்துக்களையும் படித்த இவருக்கு இந்து புராணம் தான் கொடுத்தது, வேதம் கொடுக்கல. உருவமற்றவர் அப்படிங்கிற கான்செப்ட், லங்கர் உணவு கொடுத்து நிற்பது போன்ற தகவல்கள் என்ன செய்து அவர் பற்றி கொடுக்கப்பட்ட தகவல்.